வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டை தொக்கு, பிரண்டை குழம்புன்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருள்: பிரண்டையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஒரு 1.5 தக்காளி, ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு வத்தல், ஒரு 15 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, உப்பு, எண்ணெய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த நல்லெண்ணெயில் ஒரு வத்தல், மிளகு, கூடவே இந்த பிரண்டை இது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணும். அந்த கலர் நல்லா மாறணும். அப்போ தான் அதோடைய இந்த இட்சிங் மாறும். வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி ஆற வச்சு அரைக்கணும். இது அரைக்கும்போது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். அதை நான் அரைக்கும்போது காமிக்கிறேன். பிரண்டையை சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் சுத்தம் பண்ணி இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. நிறைய எடுத்தால் தான் இவ்வளோ கொஞ்சமாவது வரும். அதனால் அது மழை காலத்தில் தான் அது கிடைக்கும். அது கிடைக்கும்போது யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. போடும்போது 1 கப் இருந்தது. வதக்கணுன்னா அது ஒரு 1/2 கப்புக்கும் கம்மியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வதங்கணும். இந்த அளவு நல்லா வதங்கணும். வதங்கினதும் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். குழம்புக்கு எப்போதுமே புளி தண்ணி கூடவே நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து வச்சுடணும். அது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டு வச்சிட்டோன்னா நல்ல ருசியாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து போட்டு வச்சிடலாம். குழம்பு அதை கரைச்சி வச்சிடணும், அவ்வளோதான். குழம்பு நல்ல தொக்கு பதத்துக்கு வேணும். சில பேர் வீட்டில் தக்காளி, வெங்காயம்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தக்காளியை தனியாக, வெங்காயத்தை தனியாக அரைச்சி குழம்புல சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு திக்னஸும் கொடுக்கும். ப்ளஸ் யாரும் எடுத்து போட மாட்டாங்க. நான் இப்போ சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் சேர்த்து அரைச்சி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் தக்காளியை தனியாக அரைச்சி வச்சுக்க போகிறேன். அதே இரும்பு சட்டியில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் அதில் வெந்தயம், கடுகு அதை நம்ம போட்டுக்கலாம். பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். பச்சை மணம் மாறுற வரைக்கும் வதக்கணும். இந்தளவு நல்லா வதங்கினதும் இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பிரண்டை, மிளகு, ஜீரகம் ப்ளஸ் வத்தல், அது கூடவே நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அரைச்சோம்னா நல்ல மணமாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இதை இந்த அரைச்ச விழுதை நம்ம தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம இந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். பிரண்டை விழுதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது ஆல்ரெடி வதங்கினதான், ஜஸ்ட்டு 2-3 பிரட்டினா போதும். நம்ம குழம்பு கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்த கலவையை இது கூட சேர்த்து விடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பரான கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏற்கனவே நம்ம சேனலில் பிரண்டை இலை துவையல் போட்டிருக்கோம். இது கூட இலையும் சேர்த்து கூட பண்ணலாம். நான் இது ரெண்டையும் காமிக்கணுங்கிறதுக்காண்டி தனித்தனியாக பண்ணியிருக்கேன். பார்த்து நல்லா செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிராமத்து சைடில் கிடைக்கும். இப்போ சிட்டிலையும் சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சுருக்காங்க. வாங்கி அதை அழுப்பு பார்க்காம பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த டைம்லேயே நம்ம அந்த குழம்பு சேர்த்துக்கலாம்.
குழம்பு கரைச்சி வச்சுருக்கிறது. சேர்த்தாச்சு. சுவையான பிரண்டை குழம்பு, பிரண்டை தொக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். நல்லா கொதித்து எல்லாத்தினுடைய ஸ்மெல்லும் போயிடும். எல்லாமே வதக்கி தான் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த கொதித்து எண்ணெய் பிரிஞ்சால் தான் அந்த தொக்கு அந்த குழம்பு பதத்துக்கு அழகாக வரும். கொதிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. வாசனை சும்மா கமகமன்னு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இருக்கு பிரண்டையை சுத்தம் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் வந்து என்ன பண்ணால் அதெல்லாம் செய்ய மாட்டுறாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை செஞ்சு கொடுத்துருவாங்க. ப்ளஸ் நிறைய துவையெல்லாம் அரைப்பாங்க, மருந்து துவையல் இந்த மாதிரி. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்ப நல்லது. கை கால் வலி இருக்கிறவங்கெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம். இல்லாதவங்களும் சேர்த்துக்கிட்டால் அது கால்சியம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்லது. யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப சுவையான குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இன்னும் கூட நல்லா பிரிஞ்சு வந்தோடனே தொக்கு பதத்துக்கு வந்தோடனே நிப்பாட்டிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரண்டை குழம்பு, பிரண்டை தொக்குன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்க. ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ விட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். உங்கள் விருப்பம்தான். நல்லெண்ணெய் பிடிச்சவங்க நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, நெய் பிடிச்சவங்க நெய் விட்டுக்கோங்க. சும்மாவே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இது கூட சேர்த்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.